வாங்க 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 வாங்க. என்னம்மா உன் அம்மாவுக்கு அப்பாவுக்கு சண்டையா? ஆமா தாத்தா. பாவி மனுஷன் எங்க அப்பா பத்தி இப்படி கேவலமா பேசிட்டாரு. என்னோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கேன். நீ என்னதான் படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் கடைசியில என்ன மாதிரி ஒருத்தரை கட்டிட்டு சீரழி தான் குழந்தை அடிச்சேன். நீ எந்த மனசுல வச்சு பேசுறேன்னு எனக்கு தெரியும். தெரியுதுல என்னை அடிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? யாரை பார்த்து பேசுற? எனக்கா தகுதி இல்ல. என்ன என் தம்பி எங்க அப்பா எப்படி வளர்த்தாரு தெரியுமா? உலகத்துல எங்க அப்பா மாதிரி யாரும் கிடைக்க மாட்டாங்க. அவரு போய் உன் தம்பி ஒரு குடியார, உன் அப்பா ஒரு பொம்பளை பொறுக்கி, இதெல்லாம் ஒரு குடும்பம். என் குடும்பத்தை பத்தி பேசுன நடக்கிறதே வேற. நீ பேசுற பேச்சுக்கு இந்நேரம் எங்க அப்பா உயிரோட இருக்காங்க. அது எனக்கு அவங்க தம்பிக்காக மட்டும் தாயா? உன் அப்பா பெரிய யோகி மாதிரி பேசுற. ஏன் ரெண்டு கண்ணால பார்த்து தாண்டி சொல்ற? அப்பா பத்தி இன்னொருத்தர பேசுற. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லுவேன். அப்ப இனிமே அங்க போக மாட்டேன், நீ இங்கேயே இருந்துக்கிருவ. ஆமா, போக மாட்டேன். உங்க அப்பா பேசி அசிங்கப்படுத்தினாரு, உங்க அம்மா பேசாம அசிங்கப்படுத்துது. புருஷன்னா என்ன வேணாலும் பேசலாமா? அவங்க உங்களுக்கு மரியாதை இல்ல. அவருக்கு புரிஞ்சது அவ்வளவுதாம்மா. நாம தான் அதை பெருசா எடுத்துக்கிற கூடாது. நான் உங்களை வளர்த்தது உண்மையா இருந்தா நீ அங்க இருக்கிறதாமா நம்ம எல்லாருக்குமே கௌரவம். எந்திரிச்சு போய் முளாப்படியெல்லாம் அரைச்சு வச்சிருக்கேன். போன தடவை கோச்சிக்கிட்டு சாமான்லாம் எடுக்காம போயிட்ட. எடுத்துக்கிட்டு 5:30 மணி பஸ்ஸுக்கு போ. நான் வந்து மாப்பிள்ளைட்ட பேசிக்கிறேன். போ, எல்லா ஜாமானும் எடுத்து வை போ. நீங்க வாங்க, நம்ம இந்த பங்கி பங்கி விளையாடுவோமா? பங்கி பங்கி தாத்தா, இங்கி பிங்கி. சரி, ஏதோ ஒண்ணு. டேய் மாப்பிள்ளைங்களா, ஆத்தங்கரையில தண்ணி அடிச்சிருக்கோம், குளத்தங்கரையில தண்ணி அடிச்சிருக்கோம், காட்டுல அடிச்சிருக்கோம், மேட்ல அடிச்சிருக்கோம், ஏன் சுடுகாட்டுல கூட தண்ணி அடிச்சிருக்கோம். ஆனா இன்னைக்கு தண்ணி அடிக்க ஒரு புது லொகேஷன் செலக்ட் பண்றோம். வடக்கு மூலம், தெற்க சூளம், கிழக்கு ராகு, மேக்க கேது. தண்ணி அடிக்கிறதுக்கு இடம் ஏது? எனக்கு ஒரு ஐடியா. பஸ் ஸ்ட்ரைக்கா? ஏன் பஸ் கண்டக்டர் அடிச்சாங்களா? ஓடுற பஸ் எல்லாம் ஓடிக்கிறாங்களா? டிரைவர் வண்டி நிறுத்தியா? ஓடுற பஸ் எல்லாம் ஓடிக்கிறாங்களா? எல்லாம் இறங்க, எல்லாம் இறங்க, பஸ் ஸ்ட்ரைக்கு. தண்ணியில அது காட்டுல வண்டி தண்ணியா? அந்த தண்ணியா? மருதவேலு கலக்கிட்டியாப்பா? இன்னும் கலக்கவே இல்லையே. கலக்கவே வேணாம், நான் அப்படியே குடிப்பேன். என்ன எம்புட்டு நாளா வேலை பாக்குற? என்ன சம்பளம் தராங்க? அத சொன்னா என் மூஞ்சில துப்புவேன். பத்தியா சொல்லாதுக்கு முன்னாடியே துப்பிட்டேன். அப்ப சொல்லு. 2000 ரூபாய் தினமுமா? மாசம் 2000 ரூபாய்ப்பா. மொத்தமா சேர்ந்து துப்பிட்டீங்களாடா? சரக்கோட விலையே 2000 ரூபாயா? 2000 ரூபாவா? மருதவேலு, என்ன வேணும்னாலும் என்ன கேளு. இந்த பஸ் வேணுமா எடுத்துக்க. அவன் காக்கி சட்டை எனக்கு வேணும். சூப்பரப்பா. இப்பத்தே அழகா இருக்க. இந்த வேலையை எனக்கு வேணும். இதுக்கு ஒரு 4 டயரு, மேல ஒரு தகுடு, இதுக்கு ஒரு ஓனரம். அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அப்படியே போயிட்டு உதறி காய போட்டுருவேன். காத்தமுத்து, யாரு என்னடா இதெல்லாம்? நீ வசமா மாட்டீங்க. ஒரு கோட்டை கொடுத்துட்டு நம்ம வேலையே காலி பண்ணிட்டானுங்களே. முதலாளி, நீங்க தான் தெய்வம். பக்கத்தூர் திருவிழாக்கு வந்திருக்கோம், என்னன்னு தான் பாப்போம். தேனி ஜரோதா பாத்துருப்பேன், திண்டுக்கல் மல்லியாவை பாத்துருக்கேன். இப்ப அவங்க அவரை காற்றாணி வருவா பாரு. மருதாணி தவக்கலையா, மஞ்ச சேர்த்து குளிக்கலையா? மருதாணி தவக்கலையா, மஞ்ச சேர்த்து குளிக்கலையா? மஞ்ச சேர்த்து குளிக்கையிலே மாமே என்ன நினைக்கலையா? மாமே என்ன நினைக்கலையா? ஏ சிந்தாலம் பூங்குயிலே, ஏ கண்ணான கண்மணியே, உன்ன நினைச்ச மனச தவிச்ச அடி எஞ்சோடு நீதானே. உன்ன நினைச்ச மனச தவிச்ச அடி எஞ்சோடு நீதானே.
மாரியம்மன் கோவிலுக்கு மாலை 2 வாங்கி வந்தேன். மாரியம்மன் கோவிலுக்கு மாலை 2 வாங்கி வந்தேன். மானே நீ சம்மதிச்சா மத்தவங்க துணை எதற்கு, மத்தவங்க துணை எதற்கு? ஏ செந்தாளம் பூங்குயிலே, ஏ கண்ணான கண்மணியே, உன்னை நினைச்சேன் மனச தவிச்சேன் அடி எஞ்சோடி நீதானே. உன்னை நினைச்சேன் மனச தவிச்சேன் அடி எஞ்சோடி நீதானே. பொண்ணு கேட்க நானு வந்தா குழம்பிடுவா உங்க அம்மா. பொண்ணு கேட்க நானு வந்தா குழம்பிடுவா உங்க அம்மா. மாடி வீட வச்சு விடா, ஓல வீட குடிச விடா, உதவாதுன்னு சொல்லிடுவா, உதவாதுன்னு சொல்லிடுவா. ஏ செந்தாளம் பூங்குயிலே, ஏ கண்ணான கண்மணியே, உன்னை நினைச்சேன் மனச தவிச்சேன் அடி எஞ்சோடி நீதானே. கனவாகி போனதடி. அவங்க போட்ட ஆட்டத்தோட நீங்க போடுற ஆட்டம் கொஞ்சம் ஓவராத்தாண்டா இருக்கு. கொலுசு சத்தமெல்லாம் கேக்குது. மாப்பிள்ள பேயா இருக்க போது மாப்பிள்ள சத்தம் போடாதீங்க. ஏன் லேட்டு? அதான் அவசரம் உனக்கு புரியலையே. எதுக்கு அவசரப்படுறீங்க? ஐயோ நம்ம வந்துட்டல. கடவுளுக்கு பூஜை பண்ண வேண்டிய நீ கண்டவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கியா? இவன் நடிக்கிறாடா. நம்ம ஊர்ல போலீஸும் சரி பூசாரியும் சரி பொம்பளை விஷயத்துல ரொம்ப வீக்கா இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் ஒழுக்கம். நம்ம கண்ணுல பார்த்தது ஒரு பொண்ணு, இன்னும் எத்தனை பொண்ணுகளை கணக்கு பண்ணிட்டு இருக்கானோ. துரைத்தால் எண்ணிக்கையில் அடங்காது. பூசாரி என்ன பிரச்சனை? ஐயா, ராத்திரி இவங்க தண்ணி அடிச்சுட்டு ஒரு பொம்பளை கூப்பிட்டு கோயிலுக்கு வந்தாங்கய்யா. நான் தடுத்தேன், என்ன அடிச்சிட்டாங்கய்யா. ஏய் பூசாரி, குழந்து கட்டுருவேன். ஐயா இவன் அந்த பொண்ணோட இருந்தா. ராத்திரி வேளையில கோயிலுக்கு எதுக்கு போனீங்க? பக்கத்தூர்ல திருவிழா பாத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அப்பதான் இந்த அசிங்கத்தை பார்த்தோம். இந்த ஊர்ல 30 வருஷமா பூசை பண்ணி பூசாரியா இருக்காரு அவரு. இவர் மேல போய் வீண் பண்ணி போறீல. பூசாரியா இருக்க இவனுக்கு தகுதியே இல்ல. நீ பெரிய யோக்கியமாடா. பூசாரி சொன்ன மாதிரி நீ எவ்வளவு கூட்டு போயிருப்படா. கோயில் இவ்வளவு அநியாயம் நடக்குதா? அப்ப அடிக்கடி கோயிலுக்கு போலாமே. பூசாரி, ராத்திரி எத்தனை மணிக்கு கோயில் நட சாத்துனீங்க? ராத்திரி 9 மணிக்கெல்லாம் கோயில் நடைய சாத்திட்டீங்க. போய் ராத்திரி 12 மணி வரைக்கும் இவன் கோயில தான் இருந்தேன். ஐயா, வாழ்க்கை முழுக்க அந்த ஆத்தாவுக்காக தான் சேவை செய்யறேன். அந்த ஆத்தா மேல சத்தியமா சொல்றேன், என் மேல எந்த தப்பு இல்லைங்கய்யா.
கோயில் கொடியவர்களின் கூடாரமாகி விட்டதடா. ஏய் இன்னைக்கு நேத்தா பராசக்தி காலத்துல இருந்தே இப்படிதான் நடக்குது. அந்த டயலாக் தான் நானும் சொன்னேன். ஏய். சம்பந்தப்பட்ட பொண்ணு வந்தாதான் விசாரிச்சு தீர்ப்பு சொல்ல முடியும். அந்த பொண்ணை எப்படியாவது பஞ்சாயத்து கொண்டு வந்து சேருங்கய்யா. டேய் மாப்பிள, பேசாம அந்த பூசாரிய மணி அடிச்சு மேல அமிச்சிடலாம்டா. டேய் இவெல்லாம் பூசாரியா இருந்தானா சாமியா கோவிச்சுட்டு அடுத்த ஊர்ல போய் உட்காந்துக்கிறோம்டா. முதல்ல அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு பஞ்சாயத்துல நிக்க வைக்கணும். இந்த ஊரே என்ன குடிகாரன் சொன்னப்ப கூட நான் கவலைப்பட்டதில்ல. ஆனா ஒரு பொம்பளை கூட இருந்தேன்னு சந்தேகப்படுறாங்களே, அது மஞ்சுக்கு தெரிஞ்சா இந்த பூசாரி பாப்பிச்சு நம்ம எங்க போய் தேட? ஏய் நம்ம தனத்துக்கு தெரியாம இருக்காது, வேணா அவளை போய் கேள. ச்சே, அவ வீட்டுக்கு நான் போக மாட்டேன். டேய் மேட்ருக்கு போனா தானே தப்பு. ஆமா. மேட்ருக்கு போனவள யாருன்னு காட்டு சொன்னா என்ன தப்பு? தப்பே இல்ல. டேய் ஏன்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு நான் தானே வீட்டுக்கு போய் யாரும் சொல்லண்டா. எல்லாம் அங்க போனா ஒரே வாசல் துரும்பா இறச்சு போயிருவேன். நான் போறேன். மாப்ள நீயே போயிட்டு வா. ஆமாடா மாப்ள, நீ போயிட்டு வந்துடுறதான்டா நல்லது. நீயே போயிட்டு வாடா. போயிட்டு அதான் வா. நல்லது உனக்கு. போனப்போ ஒன்னு நேரம் பாத்துறான் பாத்து என்ன. என்னது மாமா பைக் மாதிரி இருக்கு. அம்மா, தனம் வீட்லயா? மாமனே மனசத்திரே கலையம் போல மாற்றி வச்ச ராமனே இவ்வளவு அவசரமா ஒரு சொல்லி ஏன் போன் பண்ணா புரியலையே. எங்க அவள ஆளக்காணும்? ஐயோ மஞ்சு, மஞ்சு, ஏ மஞ்சு, அங்கே நிக்கிற மஞ்சு, கீழே வா மஞ்சு. என்னாச்சு உனக்கு? சொன்ன கேளு மஞ்சு, கீழே வா. சாகணும்னு வந்திருக்கேன், அதை நீ பார்க்கணும் தான் உன்னை வர சொன்னேன். ஏய், நீ கண்ணு கட்டிக்கிட்டு என்ன வரைஞ்ச, நான் கண்மூடி தரமா உன்னை காதலிச்சேன். ஆனா அந்த காதலே தப்பா போச்சு. ஏய் நான் எவ்வளவு தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா நம்ம காதல மட்டும் தப்பே பண்ணல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. உன்னை பத்தி இந்த ஊரு என் அப்பா அண்ணன் தப்பா சொன்னப்போ நான் நம்பல. எப்போ உன்னை தனம் வீட்டுல பார்த்தேனோ அப்பவே என் காதல் நம்பிக்கை எல்லாம் போச்சு. தனம் வீட்டுல நடந்தது என்னன்னா, என்ன என்ன வாய் கூட்டுதா, அந்த அசுர மனசு கூட்டுதா. ஐயோ எனக்கு நீயும் வேணாம், காதலும் வேணாம். ஏய் உன்னை தூக்கிட்டு போய் தாலி கட்ட தகுதி எனக்கு இருக்குடி. நீ செஞ்சாலும் செய்வேன், ஆனா ஒண்ணு, அதுக்கப்புறம் நீ என் கூட படுத்தா ஒன்னா படுக்க மாட்டேன், கூடமா தான் கிடப்பேன்.